வணக்கம் பிள்ளைகள். இந்த வீடியோவில் நாங்க யாருக்கான அனாலிசிஸ் வர போறோம்னா இண்டஸ்ட்ரியலுக்கான அனலைஸ் பார்க்க போறோம். நீங்க பல பேர் இண்டஸ்ட்ரியல்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இதான் சரியான டைம் நினைக்கிறேன். ஆல்ரெடி நான் இது எனக்கு எங்களோட குரூப்ல போட்ட மாதிரி ஞாபகம், டைப் பண்ணி போட்ட மாதிரி ஞாபகம் நீங்க கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக இதை நான் வீடியோவாவே செய்து போட்டுடுறேன். ஃபர்ஸ்டா எம்சிக்யூ போடுறேன், அடுத்த வீடியோவில் எஸ்ஏ போட்டுக்கொள்றேன். ஃபர்ஸ்டா எம்சிக்யூ போடுறேன், அடுத்த வீடியோவில் எஸ்ஏ போட்டுக்கொள்றேன். தொடர்ச்சியா இது வேணுமெண்டா டிஸ்கிரிப்ஷன்ல எங்களோட வாட்ஸ்அப் சேனல் லிங்கை கொடுக்குறேன். அதுல ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. அதுல உங்களுக்கு தொடர்ச்சியா கெமிஸ்ட்ரிக்குரிய அப்டேட் வந்து கொண்டே இருக்கும். எக்ஸாம் மட்டும் அதுல உங்களுக்கு தொடர்ச்சியா கெமிஸ்ட்ரிக்குரிய அப்டேட் வந்து கொண்டிருக்கும். எக்ஸாம் மட்டும் சரி. இப்ப பார்ப்போம். இதுல பாருங்க 2024 வந்தது அமோனியா, டிஐஓபி, H2SO4. இது எல்லாமே ஒரே கேள்வியா? சரியா? இது ஒரு கேள்வியில வரும். எனக்கு தெரிஞ்சது 40வது கேள்வி. அங்கால இரும்பு சம்பந்தமா வந்தது 49. பல்போதியம் பொலிமஸ் என்ற பல்போதியம் அது 50வது கேள்வி. சோ 3 கேள்வி 24. 23 பாருங்க, பயோடீசல் இருக்குது, HNO3 இருக்குது, H2SO4 இருக்குது. 22 இதுவும் அப்படித்தான். இது கூற்றுக்கல்வி 40க்குள்ள வந்த கேள்வி. Fe, மெக்னீசியம், TiO2, HNO3. அங்கால அமோனியா இருக்குது, பல்போதியம் இருக்குது. அடுத்தது 2021 வந்தீங்கன்னா மெக்னீசியம், NaOH, Na2CO3, H2SO4 சேர்த்து ஒரு கேள்வி. அடுத்தது Na2CO3. 20 வந்தீங்கன்னா Na2CO3, NaOH, HNO3, அமோனியா அது ஒரு கேள்வி. H2SO4. இப்ப இதுல 2020, 21 எல்லாம் 2 கேள்வி. ஏன்னா 22, 23, 24 4 எம்சி, ரைட்? சாரி, 3 எம்சி. 22, 23, 24 3 எம்சிக்கு. அப்ப தெளிவா இருந்துக்கணும். இண்டஸ்ட்ரியல் எம்சிக்கு 3 வரப்போகுது உங்களுக்கு. 3 மார்க்ஸ், சொல்லிட்டான மார்க்ஸ். அப்ப இது எப்படி படிக்கிற என்று இண்டஸ்ட்ரியல் செமினாரே செய்திருப்போமே. ஒரு பெரிய கிளாஸ் உண்டு, கிட்டத்தட்ட 12-13 கிளாஸ் வரைக்கும் இருக்கும். அதுல எம்சிக்யூ செய்யறதுக்கான எல்லா நோட்ஸுமே தந்து அப்படியே விளங்கப்படுத்தி அந்த கேள்வி உங்களோட கையில கிடைச்சிருக்கும். அவ்வளவு நோட்ஸும் கிடைச்சிருக்கும், கேள்வியும் இருந்திருக்கும். நீங்க அதை தெளிவா செய்வீங்க. ஒருவேளை அந்த கிளாஸ்ல ஜாயின் ஆகிறார்கள், நோட்ஸ் வாங்கி பாருங்க. உண்மைக்குமே நோட்ஸ் உங்களுக்கு விளங்க இல்லைன்னா வீடியோ இருக்குது, நான் அட்மின்ற நம்பரையும் போட்டு விடுறேன். வேணுமெண்டா அதை ஆஃபர் பிரைஸ்லயும் தாரேன், அதை உங்களுக்கு குறைவான விலையிலையும் தாரேன். நீங்க வேணுமெண்டா அட்மினோடு கண்டெக்ட் பண்ணி இண்டஸ்ட்ரியல் வீடியோ எடுத்து பாருங்க. குயிக்கா பாத்தீங்கன்னா நீங்க டக்குன்னு படிச்சு கொள்ளுவீங்க. அப்படி இல்லாட்டி எங்களோட மெகா செமினார்லயும் இண்டஸ்ட்ரியல் செய்வோம். பட் அந்த அளவு அதுல செய்த மாதிரி அது 12-13 மணித்தியால கிளாஸ் அவ்வளவு இண்டஸ்ட்ரியலையும் கொண்டு வந்து சேர்த்தது. ஸோ அதுல உங்களுக்கு மேக்சிமம் இருக்கும். இண்டஸ்ட்ரியல் தேவைன்னா நீங்க அதை பார்த்துக்கலாம். நான் எஸ்ஐக்கு அதுல வழங்கப்படுத்த இல்லை, எம்சிக்கு மட்டும்தான் வழங்கப்படுத்தி இருந்தேன். ஆனா அந்த நோட்ஸ் உங்களுக்கு எஸ்ஐக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எஸ்ஐ செய்து காட்டுற இல்ல, அப்படி செய்து காட்டுறா நீங்க இன்னொகானிக்க மறந்துடுவீங்கன்றதுக்காக, அதுக்காக மட்டும்தான் எஸ்ஐ செய்து காட்டுற இல்ல. பட் மற்றபடி படிச்ச பிள்ளைகளுக்கு நான் இப்ப எஸ்ஐ அனலைஸ் போடுவேன். அது ஒரு பெரிய வேலையே இல்லை, பெரிய ரொக்கட் சயின்ஸ் எல்லாம் இல்லை. அப்ப 25 நீங்க கட்டாயம் 24 அமோனியா வந்திருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, அமோனியா தயாரிப்பு பாருங்க. பல்போதியம் 2 வருஷம் விட்டு வாரது. ஆனா அந்த வருஷம் போட்டா ஒன்றும் செய்யலாது. அடுத்தது Na2CO3 வளமையா வார கேள்வி. ஆனா இல்ல, ஒரு 3 வருஷமா இல்ல. சோ இவரை பாருங்க. அடுத்தது H2SO4 இங்கேயும் இருக்குது, இதுக்குள்ள இல்ல, அங்க இருக்குது. சோ தொடர்ச்சியா வார கேள்விதான் H2SO4. இங்க பாருங்க, எல்லா இடத்தையும் இருக்கு. அதே மாதிரி சார் எண்ணெய் கவனம் பிள்ளைகள் தாவர மூலங்கள்ல இருந்து வார பொருட்கள் உண்டு. சார் எண்ணெய் தரலாம், இல்லாட்டி பயோடீசல் தரலாம், ரெண்டுல உண்டு. சோ தாவர மூலங்கள்ல இருந்து பெறப்படுற உற்பத்தி பொருட்கள், அதுல ரெண்டையுமே படிச்சு கொள்ளுங்க. அடுத்தது NaOH, இது இல்லாட்டி மெக்னீசியம், அதையும் ஒருக்கா பாருங்க. மெக்னீசியம் எல்லாத்தையுமே பாருங்க. பெருசா டைம் எடுக்காது. நோட்ஸ் இருந்தா ஒரு 6-7 மணித்தியாலம், என்ன நோட்ஸ் ஒரு 4 மணித்தியாலத்துக்குள்ள படிச்சு எம்சிக்கு செய்திருவீங்க. அப்படி இல்ல, நோட்ஸ் பார்க்க இல்லாட்டி வீடியோ எடுத்து பாருங்க. வீடியோ உங்களுக்கு மேக்சிமம் 12 மணித்தியாலம் என்றாலும் ஒரு 5-6 மணித்தியாலத்துக்குள்ள நீங்க பார்த்து நோட்ஸ் எல்லாம் எழுதி பார்த்தாதான் விளங்குமா.
அதே மாதிரி எங்கட எம்சிக்கு உங்களுக்கு முழுசா வேணுமெண்டா எங்கட எம்சிக்கு மெகா செமினார் நடக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி கொள்ளுங்க. மேக்சிமம் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். 40க்கு மேற்பட்ட எம்சிக்யூ நீங்க சரி எடுக்கிறதுக்கு அது வாய்ப்பா அமையும். அடுத்த வீடியோவுல இண்டஸ்ட்ரியல் எஸ்ஏ போடுறதுக்கு ட்ரை பண்றேன். இல்லாட்டி மத்த அனலைஸையும் நான் போட்டுக்கொள்றேன். சரியா? மத்த அனலைஸையும் போட்டுக்கொள்றேன். ரைட். மற்றது எங்கட எஸ்ஏ வீடியோ யூடியூப்ல இருக்குது. அதையும் பார்த்து எஸ்ஏ எப்படி செய்யறேன்னு